Dear students, welcome to online class with Thema. 10th Maths 8 chapter Statistics and Probability, page number 317, progress check. An experiment in which particular outcome cannot be predicted is called as a random experiment. A random experiment is a textbook is an experiment in which the set of all possible outcomes are known and second one the exact outcome is not known. Because the set of all possible outcomes are known is called as a sample space. The set of all possible outcomes in a random experiment is called a sample space. It is generally denoted by S. If a sample space எப்படி denote பண்ணுவாங்கன்னா இது வந்து S equal to இப்போ when tossing a coin நம்மளுக்கு என்ன வரும் head or tail ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரும். So exact outcome is not known. அப்படின்னா வந்து either head வரும் or tail வரும். ஓகே, ஸோ இது an experiment in which ரேண்டமாக வரும், எக்ஸாக்டாக இதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் வந்து an experiment in which a particular outcome cannot be predicted is called as a random experiment. இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், when tossing இங்கே பாருங்கள் die, when we throw a die என்ன வரும், either 1 வரும், sample space என்ன s equal to 1 2 3 4 5 6. அதுதான் வந்து இது when tossing a coin என்ன வரும்னா samples, இது வந்து coin, when we throw a die sample space என்ன வரும், the set of all possible outcomes are known. என்ன வரும், die-னா s equal to 1 2 3 4 5 6. அதில் நம்மளுக்கு என்ன வரும், exact outcome is not known. either 1/6 1 வரும், 2 வரும், 3 வரும், ஓகே, 4/6 5/6 and 6/6 எது வேணாலும் வரலாம். நம்ம பர்டிகுலராக இதுதான் வரும், எக்ஸாக்ட் அவுட்கம் இஸ் நாட் நோன். அப்புறம் the set of all possible outcomes are known. அப்போ the set of all possible outcomes are known எது வரும், possible either 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். இதில் வந்து கோயினில் ஹெட் ஆர் டெய்ல், இதே வந்து 2 coinsல என்ன வரும், ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெச் அண்ட் டிடி. ஸோ இங்கே வந்து 2 coin த்ரோ பண்ணும்போது என்ன வரும்னா either when we toss 2 coins என்ன வரும், 2 coinsனா either அதுதான் sample space equal to HH HT TH TT எது வேணாலும் வரும். ஓகே, இது சாம்பிள் ஸ்பேஸ். எக்ஸாக்ட் அவுட்கம் இஸ் நாட் நோன்னா ஐதர் ஹெச்ஹெச் வரலாம், ஹெச்டி வரலாம், டிஹெச் வரலாம், டிடி வரலாம். அதுதான் செகண்ட் கொஸ்டின் கூட பாருங்க. த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்டு என்னன்னா த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்மா அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் விச் பர்டிகுலர் அவுட்கம் இதுதான் வரும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இஸ் கால்ட் அஸ் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ என்னது சாம்பிள் ஸ்பேஸ். எல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்ன வரும் அப்படின்றத பாசிபிள் அவுட்கம்ஸ் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் ஆர் டெய்ல், 2 coinsனா ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி. அதே வென் வி த்ரோ அ டைனா சாம்பிள் ஸ்பேஸ் 1 2 3 4 5. அதான் எது வரும்னு த செட் ஆஃப் ஆல் செட்டில் போடணும். த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், the set of all possible outcomes is called sample space. ஓகே, இது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா an experiment இதுதான் வரும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, either head or tail. இங்கே வந்து ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம், ஒரு ஹெட் ஒரு டெய்லாக இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் காயின் டெய்லாக இருக்கலாம், செகண்ட் காயின் ஹெட்டாக இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஹெட்டு, செகண்ட் காயின் டெய்லு, இது ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம். ஸோ அது வந்து ரேண்டமாக நம்மளுக்கு கிடைக்கிறது, cannot be predicted is called as a random experiment. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the set of all possible outcomes in a random experiment is called a sample space. It is generally denoted by S. Okay, thank you. For more videos please subscribe our channel.